நான் தினமும் சாப்பிடும் முந்திரி. இது மரத்துல எப்படி உருவாகிறது தெரியுமா? உண்மைய பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. முந்திரி என்பது முந்திரி மரத்தில் வளர்கிறது. வெப்பமான பகுதிகளில் இந்த மரம் அதிகமாக வளர்க்கப்படுகிறது. முதலில் மரத்தில் சிறிய பூக்கள் பூக்கும். அந்த பூக்கள் போலினேஷன் ஆன பிறகு பழமாக மாறத் தொடங்கும். பிறகு கேஷ்யூ ஆப்பிள் என்ற பழம் உருவாகும். அந்த பழத்தின் கீழ் வளைந்த வடிவில் ஒரு கடினமான ஷெல்லுடன் விதை இருக்கும். அதுவே ரா கேஷ்யூ நட். பழுத்ததும் அது தரையில் விழும். பின்னர் விவசாயிகள் அதை சேகரிப்பார்கள். பிறகு விதைகள் வெயிலில் நன்றாக உலர்த்தப்படும். முந்திரியின் மேல் ஷெல் எண்ணெய் இருக்கும். அதனால் ரோஸ்டிங் செய்து ஷெல் உடைக்கப்படுகிறது. ஷெல் உடைந்த பிறகு உள்ளே இருக்கும் வெள்ளை பகுதியே நாம் சாப்பிடும் முந்திரி. இப்படிதான் முந்திரி நம் வீட்டுக்கு வருகிறது. இன்னும் எந்த உணவு எப்படி உருவாகிறது தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க.